இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், மந்தை பெருகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். இதுக்கு இடையில என்ன வார்த்தை இருக்குன்னா, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு இருக்குது. மந்தை பெருகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு. மந்தை ஆட்டு மந்தை பாருங்க, நிறைய பெருகி இருக்கும். அந்த மந்தையை போல் நான் மனுஷங்களை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுற ஆண்டவர் ஒருத்தர்னா அது நம்முடைய ஆண்டவர் தான். அவர் எல்லாவற்றையும் பெருக செய்வார். நான் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார்ல, அதே வார்த்தையின்படி இந்த நாளில் ஆபிரகாமின் சந்ததிகளை நிறையா ஆசீர்வதித்து பெருக பண்ணியிருக்கிறார். அதே போல் அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க ஆண்டவர் நமக்கு இதை தரணும்னா நம்ம என்ன செய்யணுமா, அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜெபம் பண்ணாமல் ஆசீர்வாதம் கிடைக்காது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். முதல் வசனத்தை முதல் வார்த்தை என்ன ஆரம்பிக்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இது யார் சொல்லியிருக்காருன்னா ஆண்டவர் தான் சொல்கிறாரு. இந்த காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா நான் மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கூட இருந்து நம்மோடு என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, பாடுவாங்க, ஆர்ப்பரிப்பாங்க அப்படி சொல்லியிருக்காருல. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யுது, ஆண்டோடைய வார்த்தை அது கட்டாயம் நடக்கும். ஆனால் நம்ம அதுக்காக என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அனுக்கிரகம் செய்வேன் அப்படின்னு இருக்கிறார். மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆட்டு மந்தையில் எப்படி தெரியலான ஆடுகள் இருக்குதோ அது மாதிரி மனிதரை பெருக பண்ணுவேன், மனிதர்களை பெருக பண்ணுவாராம். பார்த்தீங்கன்னா இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் எனக்கு வேற உண்டு அப்படிம்பாரு. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அப்படிம்பாரு. அப்போனா நம்முடைய சபையில் நம்முடைய ஐக்கியத்தில் இல்லாத அநேக ஆடுகள் இருக்கு வெளியில். அவங்கள நான் கொண்டு இந்த இடத்துல ஆசீர்வதிப்பேன். மந்தை பெருகிறது போல நான் பெருக பண்ணுவேன், மனுஷரை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவர் செய்வார். அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். நான் தான் இதை சொன்னேன், நான் செய்வேன் அப்படிங்கிற எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. நான் தான் அதை கட்டுறேன், நான் தான் அதை என்ன செய்தேன், பயனிலமாக பாழா கிடக்கிற இடங்களை பயனிலமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்போ தான் அவர் இதையும் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்களின் இடத்தில் விண்ணப்பம் வேண்டும். இதை அனுக்கிரகம், இந்த மாதிரி பாழானதை பயனிலமாக்குவேன், நிர்மூலமானதை கட்டுவேன், அதே மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன்னு சொன்னார்ல, இதை அனுக்கிரகம் பண்ணும்படி நம்ம என்ன செய்யணுமா, விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஆட்களே வரலையே, ஆத்மாவிலே வரலையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு மந்தைகள், அதாவது பண்டிகை காலங்களில் பலி கொடுக்கறதுக்காக ஆடுகளை மந்தைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருவாங்க. அது திரளாக இருக்குமா. அதே மாதிரி திரளான அவாந்தரமாக இந்த பட்டணங்கள்லாம் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போது தரிசாக கிடக்கிற எல்லாம் பயனிலமாக்குவேன், வெறுமையாக இருக்கிற இடத்துல ஆத்துமாக்களெல்லாம் நிரப்புவேன், பட்டணம் அவாந்திர வழியாக இருக்கிறதெல்லாம் மனுஷன் மந்தையால் நிரம்பும். இவங்க மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். இதை நான் செய்யணும்னா அவங்க என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அதை கேட்குறவர்களாக காணப்படுவோம், கேட்டு பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தரப்படுறாரு. ஆமேன். அப்போ நமக்கு நன்றி. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் சொன்னீங்களே. பண்டிகை காலங்களில் எப்படி அந்த மந்தைகளை பரிசுத்தப்படுத்தி திரளாக வச்சுருக்காங்களோ, அது மாதிரி இந்த அவந்தரமான பட்டணங்களெல்லாம் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்காக நன்றி. நீர் கொடுத்த வார்த்தைகள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் எனக்கு நன்றி செலுத்துகிறேன்.